Hello everyone, welcome to my channel. நம்ம visual basic பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதுல next topic continue பண்ணுவோம். Last classல scope of a variable and procedures பார்த்தோம். இன்னைக்கு sub procedure and function procedure ஓட difference and conditional statement இது ரெண்டையும் பத்தி பார்ப்போம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம் சப் ப்ரொசீஜர் அண்ட் ஃபங்க்ஷன் ப்ரொசீஜரோட டெஃபினேஷன் பார்த்துருப்போம். ஸோ அது ப்ரொசீஜர் வித்தின் எ ப்ரொசீஜர் தான் சப் ப்ரொசீஜர் ஆர் ஃபங்க்ஷன் ப்ரொசீஜர். ஆனால் அந்த ப்ரொசீஜர் சப் அண்ட் எண்டு சப்புக்குள்ளே இருந்தது அப்படின்னா அது சப் ப்ரொசீஜர். இல்லை அந்த ப்ரொசீஜர் ஃபங்க்ஷன் அண்ட் என் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்ததுன்னா அது ஃபங்க்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு அந்த சின்டாக்ஸில் பார்த்துருப்போம். இதில் சப் ப்ரொசீஜருக்கும் ஃபங்க்ஷன் ப்ரொசீஜருக்குரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, அந்த ப்ரொசீஜர் கால் பண்ண பிளேஸ்லேயே வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா அது ஃபங்க்ஷன் ப்ரொசீஜர். அந்த ப்ரொசீஜர் கால் பண்ண ப்ரொசீஜருக்கு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணலை அப்படின்னா அது சப் ப்ரொசீஜர். இதுதான் ஃபங்க்ஷன் ப்ரொசீஜருக்கும் சப் ப்ரொசீஜருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். சப் ப்ரொசீஜர் அண்ட் ஃபங்க்ஷன் ப்ரொசீஜருக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். இப்போ ப்ரோக்ராமை யூஸ் பண்ணி அதோட டிஃப்ரென்ஸை இதில் பார்ப்போம். ஸோ இங்கே கோடிங் விண்டோவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சப் ப்ரொசீஜருக்கும் ஃபங்க்ஷன் ப்ரொசீஜருக்கும் கோடிங் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு ப்ரொசீஜர்லேயும் என்ன ப்ராசஸ் பண்ணுற மாதிரி போட்டிருக்கோம்னா, நம்ம கொடுத்துருக்க இன்புட் டேட்டாவை அதை க்யூபாக கன்வெர்ட் பண்ணி சப் ப்ரொசீஜராக இருந்தால் டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல் டிஸ்பிளே பண்ணணும், ஃபங்க்ஷன் ப்ரொசீஜராக இருந்தால் டெக்ஸ்ட் பாக்ஸ் 2ல் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் கமாண்ட் பட்டன் 1ல் நம்ம என்ன ப்ரொசீஜர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, சப் ப்ரொசீஜருக்குரிய வேல்யூவை கால் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரைவேட் சப் கியூப் இதுதான் என்ன அப்படின்னா சப் ப்ரொசீஜர். ஸோ இந்த சப் ப்ரொசீஜரில் இருக்கிற வேல்யூவை, அதாவது ஆல்ரெடி கொடுத்துருக்க ஈவென்ட் ப்ரொசீஜரில் இருக்கிற வேல்யூவை க்யூபாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இந்த இதில் கொடுத்துருக்கோம். ஸோ இது க்யூபாக கன்வெர்ட் பண்ணி, ஸோ இது எங்கே கால் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஈவென்ட் ப்ரொசீஜரில் கால் பண்ணியிருக்கோம். கால் பண்ணி அதை டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி போட்டிருக்கோம். இப்போ ஃபங்க்ஷன் ப்ரொசீஜரில் பார்த்தீங்கன்னா சேம் ப்ராசஸ் தான் பண்ணியிருக்கோம். ஆனால் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஃபங்க்ஷன் ப்ரொசீஜர் என்ன பண்ணும் அப்படின்னா வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுன்னு பார்த்துருக்கோம் இல்லையா, கால் பண்ண ப்ரொசீஜருக்கே. ஸோ அதான் இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு காலிங் ஃபங்க்ஷன் மட்டும்தான் சப் ப்ரொசீஜருக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் ஃபங்க்ஷன் ப்ரொசீஜரில் என்ன பண்ணியிருக்கோன்னா, அந்த ப்ரொசீஜரை கால் பண்ணிவிட்டு அந்த ப்ரொசீஜருக்குரிய வேல்யூவை இன்னொரு வேரியபிளில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்னா இதுதான் டிஃப்ரென்ஸு. ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், சப் ப்ரொசீஜரில் கால் மட்டும் பண்ணாலே போதும். ஆனால் ஃபங்க்ஷன் ப்ரொசீஜரில் என்ன பண்ணணும், நமக்கு தேவையான ப்ராசஸை பண்ணிவிட்டு அதுக்கான ரிசல்ட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா காலிங் ஃபங்க்ஷனுக்கே போய், அதாவது காலிங் ப்ரொசீஜருக்குள்ளேயே போய் அதை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணால் அதுதான் ஃபங்க்ஷன் ப்ரொசீஜர். இங்கே பார்த்தீங்கன்னா கியூப் 1க்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கியூப் வேல்யூவை கால்குலேட் பண்ணியிருக்கோம். கால்குலேட் பண்ண வேல்யூவை இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கால் பண்ண ப்ரொசீஜர் எது, கமாண்ட் பட்டன் 2ன்றது அந்த ப்ரொசீஜருக்குள்ளே தான் கால் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ப்ரொசீஜருக்குள்ளே இங்கே பீன்ற வேரியபிளுக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ஸோ ரிட்டர்ன் பண்ண வேல்யூ எங்கே இருக்கும், அந்த கமாண்ட் 2 பட்டனில் தான் இருக்கும். ஸோ அதனால அதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் 2ல் டிஸ்பிளேக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் ப்ரொசீஜருக்கும் சப் ப்ரொசீஜருக்கும் உரிய டிஃப்ரென்ஸ். ஸோ என்ன பண்ணியிருக்கோம், இங்கே ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம் ஃபங்க்ஷன் ப்ரொசீஜரில், இங்கே ரிட்டர்ன் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் கால் பண்ணாலே போதும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போம் எப்படி ரிசல்ட் வருதுன்னு. ஸோ சப் ப்ரொசீஜர்ன்ற கமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணால் என்ன வரணும், நம்ம ஆல்ரெடி ஏல என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம், 2 கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் என்ன வரும், 8ன்னு வரும். ஃபங்க்ஷன் ப்ரொசீஜரில் ஏல என்ன வேல்யூ கொடுத்துருந்தோம், 3 கொடுத்துருந்தோம். ஸோ இங்கே என்ன வரும், கியூப் கால்குலேட் பண்ணால் 27. ஸோ இதுதான் சப் ப்ரொசீஜர் அண்ட் ஃபங்க்ஷன் ப்ரொசீஜருக்கு உள்ள டிஃப்ரென்ஸ்.
Next topic is conditional statement. நார்மலாக conditional statement எதுக்காக ஒரு ப்ரோக்ராமர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நார்மலாக எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்க ப்ரோக்ராமோட ஃப்ளோவை வந்து ப்ரோக்ராமுக்கு தேவைப்படுற மாதிரி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சா என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து விபியில் ஒரு ப்ரொசீஜர் எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கு. அப்போ அந்த ப்ரொசீஜர் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும்போது நார்மலாக எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்? இப்போ வந்து ஒரு கமாண்ட் பட்டன் கிளிக்குன்ற ஒரு ப்ரொசீஜர் எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கு. அப்போ எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கையில் அதில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்? லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கும். ஃபஸ்ட்டு டிம் A% கொடுத்துருந்தோன்னா அந்த வேரியபிளுக்கு வந்து ஃபஸ்ட்டு மெமரி அலோகேட் ஆகும். அடுத்து A=2ன்னு கொடுத்துருந்தோன்னா அந்த 2ன்ற வேல்யூ வந்து ஏல போய் ஸ்டோர் ஆகும். தேர்ட் ஸ்டெப் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸில் அந்த வேல்யூவை டிஸ்பிளே பண்ணணும்னு நம்ம கொடுத்துருந்தோன்னா அந்த ஸ்டெப் நடக்கும். இப்போ ப்ரோக்ராமர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரெண்டு லைன் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கையில எனக்கு தேர்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆக வேணாம், ஃபோர்த் லைன் வேற ஒன்று எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு நினச்சா ப்ரோக்ராமருக்கு தேவைப்படுற மாதிரி அந்த ஃப்ளோவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளோவை சேஞ்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் என்ன அப்படின்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ நார்மலாக விபியில் வந்து 5 டைப்ஸ் ஆஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஒன் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், தேர்ட் ஒன் இஃப் எல்ஸ் இஃப் ladder, fourth one nested if statement, fifth one வந்து selected case statements. ஸோ இதை பற்றின டெஃபினேஷன் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட கோடிங் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா, அதில் வந்து கண்டிஷன் கொடுத்துருந்தோன்னா அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அந்த கண்டிஷனுக்குரிய ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இல்லைன்னா அந்த இஃப் கண்டிஷன்லேருந்து கண்ட்ரோல் வந்து வெளியே வந்துடும். ஸோ இதுதான் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இதுக்கு வந்து இஃப் கண்டிஷனுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். அதாவது கண்டிஷன் ட்ரூவாக இருக்கணும். ட்ரூவாக இருந்தால் அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைன்னா எக்ஸிக்யூட் ஆகாது, அவ்வளோதான். ஸோ அதனால இது வந்து ஒன் வே செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா, இஃப் கண்டிஷன் கொடுப்போம், அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி ஃபால்ஸாக இருந்தது, அதாவது ட்ரூவாக இல்லை அப்படின்னா எண்ட் இஃப்க்கு, அதாவது அந்த இஃப் கண்டிஷன்லேருந்து கண்ட்ரோல் வெளியே வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஸோ அதாவது இஃப் ஏன் ஒரு வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா, ஏன்னு ஒரு டேட்டாவில் அந்த வேல்யூ வந்து 35ஓட கிரேட்டராக இருந்தால் பாஸ்ன்னு டிஸ்பிளே பண்ணணும், இல்லாட்டி என்ன பண்ணிடணும், கண்ட்ரோல் வந்து வெளியே வந்துடணும். ஸோ அதுதான் வந்து இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். அதோட ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்கன்னா என்னென்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து A greater than 35 ட்ரூவாக இருந்தால் என்ன ஆகும், பாஸ் அப்படின்ற மெசேஜை டிஸ்பிளே பண்ணும். ஃபால்ஸாக இருந்தால் என்ன ஆகிடும், அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் எண்ட் இஃப்க்கு வந்துடும். ஸோ இதுதான் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைன்னா ஃபால்ஸாக இருந்தால் அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதனால தான் இதை என்னன்னு சொல்கிறோம்னா 2-way செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இஃப் கண்டிஷன் தென் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ கண்டிஷன் இந்த லைனில் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், எல்ஸில் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு எண்ட் இஃப்க்கு வந்துடும். ஸோ இதுதான் இதோட ப்ராசஸ். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஏ வேல்யூ, ஏல கொடுத்துருக்க வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 35 இருந்தால் பாஸ்ன்னு டிஸ்பிளே பண்ணணும். அந்த கண்டிஷன் ஃபால்ஸ், அதாவது ஃபால்ஸாக இருந்தால் ஃபெயிலுன்னு டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இஃப் கண்டிஷனில் என்ன பார்த்தோம், இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி பார்த்தோம். அதாவது அதுக்கு ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். ஆனால் இந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் அதுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுதான் ஃப்ளோ சார்ட்லேயும் கொடுத்துருக்கோம். ஸோ இஃப் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா பாஸ்ன்னு டிஸ்பிளே ஆகும், ஃபால்ஸாக இருந்ததுன்னா ஃபெயிலுன்னு டிஸ்பிளே ஆகிட்டு என்ன ஆகும் அப்படின்னா எண்ட் இஃப்க்கு வந்துடும். ட்ரூவாக இருந்தால் பாஸ் டிஸ்பிளே ஆகிட்டு எண்ட் இஃப்க்கு வரும், ஃபால்ஸாக இருந்ததுன்னா ஃபெயில் டிஸ்பிளே ஆகிட்டு எண்ட் இஃப்க்கு வரும். ஸோ இதுதான் வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்குரிய எக்ஸாம்பிள். இந்த ஃபார்மில் இஃப் ஸ்டேட்மெண்ட் அண்ட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்ப்போம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபார்ம் எப்படி டிசைன் பண்ணியிருக்கோன்னா, ஃபர்ஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து இன்புட்டை கெட் பண்ணிவிட்டு
செகண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸில் இஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகி ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும். தேர்டு டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்துட்டு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகி ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ எப்போ அப்படின்னா இந்த இஃப் கமாண்ட் பட்டனை கிளிக் பண்ணால் செகண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸில் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கான ரிசல்ட்டு டிஸ்பிளே ஆகணும். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பட்டனை கிளிக் பண்ணனா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கான ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இதில் ஃபார்ம் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கான கோடிங் விண்டோவை பார்ப்போம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கமாண்ட் பட்டன் 1ல் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கான கோடிங் இங்கே கொடுத்துருக்கோம். அதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கோம், வேல்யூ டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல் வந்து வேல்யூ இன்புட்டாக கெட் பண்ணி அதை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளில் இருக்கிற வேல்யூ கிரேட்டர் தென் 35 இருந்ததுன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் 2.textல வந்து பாஸ்ன்னு டிஸ்பிளே பண்ணணும்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இப்போ செகண்ட் கமாண்ட் பட்டனில் என்ன பண்ணியிருக்கோன்னா செகண்ட் கமாண்ட் பட்டனை கிளிக் பண்ணும்போது சேம் ப்ராசஸ் தான் நடக்கணும். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் பாஸ்ன்னு டிஸ்பிளே பண்ணணும் டெக்ஸ்ட் பாக்ஸ் 3ல். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் ஃபெயிலுன்னு டிஸ்பிளே பண்ணணும் டெக்ஸ்ட் பாக்ஸ் 3ல். அப்படின்றது இந்த செகண்ட் கமாண்ட் பட்டனில் கோடிங் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம் எந்த மாதிரி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு. ஸோ ஃபர்ஸ்ட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் இப்போ இன்புட் கெட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, 45 கெட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல் வந்து இன்புட் 45 கெட் பண்ணுறோம். கெட் பண்ணிவிட்டு கமெண்ட் பட்டன் 1 கிளிக் பண்ணால் என்ன ஆகணும், இஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகி ரிசல்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ இங்கே கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுது, இஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு ட்ரூவாக இருந்தால் பாஸ்ன்னு டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம். டிஸ்பிளே ஆகிடுச்சு. செகண்ட் பட்டனை கிளிக் பண்ணும்போது ஸோ அப்பையும் என்ன ஆகுது, கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் பாஸ்ன்னு டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ பாஸ்ன்னு டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இப்போது இன்னொரு தடவை இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி ஃபெயில் எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து 13 கொடுக்குறோம். 13 கொடுக்குறப்ப இப்போ என்ன ஆகிடுது, கிரேட்டர் தென் 35ன்ற கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சு. ஃபால்ஸ் ஆகும்போது ஃபர்ஸ்ட்டு கமாண்ட் பட்டனை கிளிக் பண்ணால் ரிசல்ட்டு டிஸ்பிளே ஆகலை. செகண்ட் கமாண்ட் பட்டனை கிளிக் பண்ணும்போது ஃபெயிலுன்னு டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஏன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இஃப் கண்டிஷனில் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்துட்டு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் பாஸ்ன்னு டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம். ஃபெயிலாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், நம்ம எந்த இதுவுமே நம்ம டிஸ்பிளே பண்ண சொல்லலை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்ட்ரோல் வந்து அந்த ப்ரொசீஜர்லேருந்து வெளியே வந்துடும். ஸோ அதனால தான் எதுவுமே டிஸ்பிளே ஆகலை இந்த பிளேஸில். ஆனால் இந்த செகண்டு இதில் நம்ம இஃப் எல்ஸ் கண்டிஷனில் என்ன கொடுத்துருந்தோம், கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் பாஸ் டிஸ்பிளே பண்ணு, இல்லை ஃபால்ஸாக இருந்ததுன்னா ஃபெயிலுன்னு டிஸ்பிளே பண்ணுன்னு கொடுத்துருந்தோம். ஸோ அதனால இப்போ கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கனால ஃபெயிலுன்னு டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இதுதான் இஃப் அண்ட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பார்ப்போம். கைஸ், இன்றைக்கி நம்ம 2 டாபிக் பார்த்தோம். சப் ப்ரொசீஜர் அண்ட் ஃபங்க்ஷன் ப்ரொசீஜரோட டிஃப்ரென்ஸ் அண்ட் அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். அதில் இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸில் 2 டைப்ஸை பற்றி பார்த்துருக்கோம். அதுக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு அது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோவை கண்டினியூவாக பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.